வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான சுவையான முடக்கத்தான் கீரை துவையல். இந்த முடக்கத்தான் கீரை வந்து நம்ம அந்த கீரையை மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். இதனுடைய தண்டு பகுதியை நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா அது கொஞ்சம் நீரோட்டம் அதிகமாக இருக்கும். கீரை வந்து அது இல்லாமல் கொஞ்சம் கசப்புத்தன்மையும் இருக்கும். அதனால் அந்த பெரிய காம்பெல்லாம் கிள்ளி போட்டுட்டு நல்லா அந்த கீரைக்கு பக்கத்தில் இருக்கிற வரை காம்பையும் கிள்ளி போட்டுட்டு இந்த மாதிரி கீரையை மட்டுமே நம்ம துவையல் அரைச்சி சாப்பிட்றது நல்லது. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 3 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, வறுத்துக்கலாம். கருகாமல் பதமாக வறுத்துக்கணும். ஒரு 3 காஞ்ச மிளகா, ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு 8 பல் பூண்டு, புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளி, சீட்ஸ் இல்லாமல் போட்டேன், ஒரு துண்டு இஞ்சி, அதை நல்லா வறுத்துக்கலாம். முடக்கத்தான் கீரை அந்த கைகால் மூட்டு வலி, எலும்புகளை பலப்படுத்தும். மூட்டு வலி, கை மூட்டு வலி, கால் மூட்டு வலி, உடம்பு வலி எல்லாமே போக்கும். நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். திருப்பியும் கீரை வந்து எண்ணெயில் வதங்கணும். வெந்துருச்சுன்னா டேஸ்ட் இருக்காது. இதோட ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை, அதை ஒரு வணக்கிக்கலாம். வணக்கிட்டு ஒரு கைப்பிடி மல்லித்தலை, இதையும் ஒரு வணக்கிக்கலாம். இப்போ முடக்கத்தான் கீரையை சேர்த்துக்கலாம். இதை வந்து நான் நல்லா கீரையை ஆஞ்சு நல்லா 2-3 தடவை நல்லா அலசி, இதில் மண் இருக்கும். ஏன்னா அது கொடி மாதிரி இருக்கும். மண் கீரைக்கு அந்த அடியில் வந்து நல்லா டஸ்ட்டு நிறையா இருக்கும். அதனால் நல்லா அலசிட்டு நல்லா ஆஞ்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய காம்பெலாம் எடுத்துகிட்டு ஆஞ்சி வச்சுருக்கேன். அதை அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வணக்கிடலாம். மெயினாக இந்த கீரை வந்து முடக்குவாதத்தை போக்கக்கூடியது. அதனால தான் முடக்கை அறுத்தான் கீரை என்ன பேரே வந்தது, முடக்கத்தான் கீரைன்னு. இது ஒரு மூலிகை வகையை சேர்ந்தது. அந்த காலத்தில் வந்து முடக்குவாதம், இல்லை முட்டி வலி, கை கால் வலி இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த கீரையை வந்து பச்சையாகவே அரைச்சி அப்படியே பனவெல்லம் வச்சு சாப்பிடுவாங்களாம், சரியாயிருமா. இப்போ கீரைக்கு தேவையான, அதாவது துவையலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து நல்லா வணங்கிருச்சு முடக்கத்தான் கீரை. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதை முதல்ல இதை போட்டு அரைச்சிடலாம். ஒரு சுற்று விட்டுட்டு அப்புறமா கீரையை போட்டுக்கலாம். மிளகா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியும். ஆனால் அந்த புளிப்புக்கேற்ற அந்த காரமும் இருந்தால் தான் அந்த கீரையோட கசப்பு நமக்கு தெரியாது. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு அரைச்சோம்னா கீரை வந்து ரொம்ப மஞ்சிடும். கீரை ரொம்ப மையக்கூடாது. அதே சமயத்தில் இந்த பருப்பு கொஞ்சம் பொறுன்னு தான் இருக்கணும். அதனால் இதை முதல்ல ஒரு சுற்று விட்டுட்டு அப்புறம் கீரையை போடலாம். இப்போ இது இந்த மாதிரி அரைச்சிட்டோம். இதுக்கப்புறமா கீரையை அதில் போட்டுக்கலாம். ஆறிடுச்சு. நல்லா ஆறின பிறகு போடணும். அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். தண்ணி வேணால் கூட இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பட் சட்னி வந்து இந்த மாதிரி நெருன்னு இப்படி தான் இருக்கணும். ரொம்ப நெகுன்னு அரைச்சோம்னா கீரை வந்து கசப்பாயிரும், சட்னியே கசப்பாயிரும். இப்போ அரைச்ச சட்னியை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். நல்லெண்ணெயில் தாளிக்கலாம். பொதுவாக சட்னி துவையல்னாவே நம்ம நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நான் வந்து 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி தாளிச்சிக்கிறேன் ஒரு வாசனைக்காக.
நல்லா வறுக்கும் போது எல்லாம் நல்லெண்ணெயில் தானே எல்லாம் வதக்கணும். தாளிக்கும் போது கொஞ்சம் நெய் ஊற்றி தாளிக்கலாம் இந்த வாசனைக்காக. ஒன்றும் போட வேணாம், கடுகு உளுத்தம்பருப்பு அவ்வளோதான். கடுகு வந்து முழுசும் பொரியணும். பொரிஞ்சு அந்த உளுத்தம்பருப்பு வந்து லைட்டாக செவந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் ஊற்றணும். இப்போ துவையலில் ஊற்றி கலந்து விட்டுறலாம். சுவையான முடக்கத்தான் கீரை துவையல் ரெடி ஆயிடுச்சு. சாதம் இட்லிலெல்லாம் போட்டு சாப்பிட்லாம். பக்காவான சைடிஷ் இது. முட்டி வலியும் முடக்குவாதம் இருக்கிறவங்க தான் இந்த துவையலை சாப்பிட்ணும் அப்படின்னு இல்லை, எல்லாருமே சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. நம்ம பாரம்பரியமான மூலிகை முடக்கத்தான் கீரை துவையலை மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.